நான் கரெக்டாக தாங்க டயட்லாம் ஃபாலோ பண்ணுறேன், சூப்பராக எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாமே பண்ணுறேன், ஆனால் கூட எனக்கு வெயிட் ஏன் குறையலன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இப்போ நான் சொல்ல போகிற டயட் பிளானும் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பிளானும் ஒரே மாதிரி இருக்குதா இல்லை வேறு வேறு மாதிரி இருக்குதான்னு யோசிங்க. ஒருவேளை இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 21 டேஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெயிட்டே குறையலைன்னா ஏன்டா எனக்கு வெயிட் குறையல அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேளுங்க. இந்த வீடியோவை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் மெம்பர் ஆகிடுங்க. ஏன்னா அடுத்த சேலஞ்சில் நீங்கள் ஈஸியாக என் கூட ஃபாலோ பண்ணி சேர்ந்து ஓட முடியும். ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருந்தீங்க, எல்லா வீடியோலையும் இதே தான் ரிப்பீட்டடாக இருந்தது. நான் கரெக்டாக தான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நல்லா டயட் பண்ணுறேன், இருந்தால் கூட என் வெயிட் குறையவே மாட்டேங்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் ஏறின மாதிரி வேறு தெரியுது, இது எதனாலனே தெரியல, இதாலேயே நான் பாதி ஸ்ட்ரெஸ் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. டயட்டு, கலோரி, ஸ்டெப்ஸ் இதை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் படித்த ஃபிட்னஸ் அண்ட் டயட்டை அப்படியே சயின்ஸ் படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் அது உங்களுக்கு புரிய வேணாமா? அதனால தான் நம்ம ஃபிட்னஸ் சென்டர்லேயும் நம்ம ஆன்லைன் சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா டெய்லி கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க கூட டெய்லி பேசி பழகிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட கிடைச்ச ஃபீட்பேக்கையும் ரிசல்ட்டையும் தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், கண்மூடித்தனமாக ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இப்போ நான் சொல்ல போகிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்மையாக ரிசல்ட் வந்துடும். இப்படி நீங்கள் ஓடி நின்று மூச்சு வாங்குறதுக்குள்ள என்னோட புல்லட் ட்ரெயின் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நீங்கள் ஏறிட்டா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துப்பேன். கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரியலைனாலும் பரவாயில்ல, ரொம்ப சீக்கிரம் தெரிய தான் போகுது. என்னடா இவன் போர்டு ஸ்லேட் எல்லாம் வச்சுட்டு நிற்கிறான்னு தான் நினைக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க, முக்கியமான விஷயம். இதை ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். எல்லார் மனசுலையும் ஈஸியாக நிற்கணும், அதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம சாப்பிட்ற அளவு இருக்குல்ல, அது ரொம்ப கரெக்டான அளவு. நான் கரெக்டாக தான் சாப்பிட்றேன், எக்ஸஸாக சாப்பிட்றதில்ல அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். இதையே பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன நினைப்பாங்க, நான் செம்மையாக டயட்டில் இருக்கிறான்னு கூட தோணும் உங்களுக்கு. நம்ம சாப்பிட்றது டயட்டு அப்படின்னு கூட தோணும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வாக்கிங் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், இதெல்லாம் நல்ல எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிப்போம். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெஜாரிட்டி கிடையாதுங்க. எதை வச்சு சொல்கிறீங்க இது தப்புன்னு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கலாம். சொல்கிறேன், ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா டயட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். இதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கலோரின்னு சொல்லுவோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மூணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. இது மூணையும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஃபிட்னஸ்ங்கிற ஒரு விஷயத்தை நாம் அச்சீவ் பண்ணிடுவோம். இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் டயட்டுங்க. இதை யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரு முறையாவது டயட் ஃபாலோ பண்ணி பார்த்துருப்போம். அது சக்ஸஸ் வந்ததா ஃபெயிலியர் வந்ததா அதை பற்றிலாம் கவலை கிடையாது. டயட் ஃபாலோ பண்ணி பார்க்காத ஆளே இருக்க மாட்டோம். பல வெரைட்டியில் டயட் பண்ணியிருப்போம். கிராஸ் டயட்டாக இருக்கும், பேலன்ஸ் டயட்டாக இருக்கட்டும், கலோரி டெபிசிட்டில் பண்ணியிருப்போம், என்னென்னவோ முயற்சியெல்லாம் பண்ணியிருப்போம். டயட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலோரி. இந்த கலோரிங்கிற விஷயந்தான் ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது, தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் கிடையாதுங்க. உண்மையிலே அதுதான் உண்மை. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப குழப்பமான விஷயம். கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டா கூட புரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் புரியாது. அதான் உண்மை. அதனால கலோரி மேட்டரை அப்படியே விட்டுருவோம். மூணாவதாக இருக்குல்ல இந்த ஸ்டெப்ஸு, இது எல்லாருக்குமே தெரியும், மெஜாரிட்டி தெரியும். ஒரு 10% தான் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு எக்ஸசைஸே பண்ணலன்னா கூட வாக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு பார்க்கில், ரோட்டில், அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் பார்க்குறோம். டெரஸில் நடக்கிறாங்க, பார்க்கிங்கில் நடக்கிறாங்க, எங்கேயாவது ஸ்டெப்ஸ் நடந்து அது வாட்சிலையோ இல்லை ஒரு மொபைல்லையோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்போம். இது மூணையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம ஃபிட்னஸ் வந்து சக்ஸஸ்ங்க. எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஃபிட்டாக இருந்துருவோம். இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா நம்மளோட ஃபிட்னஸ் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இதுதான் மேட்ரு. அப்போ கலோரியை பற்றி தான் இப்போ தெரியல நிறைய பேருக்கு. அப்போ கலோரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பால், எண்ணெய் இதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுவோம், அளப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டரில் அளப்போம். இதே அரிசி பருப்பு இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், கிலோவில் சொல்லுவோம்.
இன்னும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிற ஷர்ட் பிட்டாக இருக்கட்டும், ஜாக்கெட் பிட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மீட்டரில் தான் அளப்பாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி தான் நாம் சாப்பிட்ற ஃபுட்டோட அளவு எவ்வளோ சாப்பிட்டோம் அப்படிங்கிறதும் நாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் கலோரி அப்படிங்கிற அளவு மூலமாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு பேர் தான் கலோரின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலோரி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் காமனாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு கலோரி வராதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு கலோரி தான் வரும். அதாவது ஒருத்தவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, ஏஜை பொறுத்து மாறும். இதே லேடிஸ்க்கு வேறு கலோரி வரும், ஜென்ஸுக்கு வேறு கலோரி வரும். ஒரே ஹைட் வெயிட்டாக இருந்தாலும் மாறும். ஸோ டோட்டலாக யூனிக்குங்க. ஒருத்தருக்கு வரது இன்னொருத்தருக்கு வரவே வராது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும். இதோட கால்குலேட்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, நான் கூகுளோட கால்குலேட்டர் என்கிட்ட இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன், கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். அதில் போட்டு நீங்கள் உங்கள் கலோரியை செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செக் பண்ணி முடிக்கிறீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1500 கலோரி வருதுங்க. நீங்கள் சாப்பிட வேண்டிய உங்கள் கலோரி பார்த்தீங்கன்னா 1500 உங்கள் மெயின்டெனன்ஸ் கலோரி காமிக்குது அப்படின்னா, நீங்கள் இதை சாப்பிடாம 2000 கலோரி டெய்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக 500 கலோரி வருது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் வெயிட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் 500 கலோரி சர்ப்ளஸாக எடுத்துட்ருக்கீங்க, இதை எக்ஸஸாக நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கிறீங்க, உங்கள் வெயிட் ஏறிட்டே இருக்கும். இதுவே நீங்கள் 1500 சாப்பிடணும், ஆனால் நீங்கள் 1400 தான் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஷார்ட்டேஜ் டெஃபிஷிட்டில் பார்த்தீங்கன்னா 100 கலோரி நீங்கள் கம்மியாக சாப்பிட்டுட்ருக்கிறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெயிட் குறைஞ்சிருங்க. குறையிறத நீங்கள் கிராஜுவலாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸசைஸு, வாக்கிங் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா அல்டிமேட் வெயிட் லாஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள தான் நம்ம சூப்பராக பார்த்துட்ருக்கோம், ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு செம்மையாக வெயிட் குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ இந்த கலோரிக்குள்ளே வந்துடுவாங்க. அது கூடவே எக்ஸசைஸும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பண்ணுற காமனான விஷயம், ரெகுலராக நம்ம வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிட்ற ஃபுட்டை பார்த்தீங்கன்னா எந்த கணக்கும் இருக்காது. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே காமனாக டீ இல்லைன்னா ஒரு காஃபிங்கிறது வந்து ஒரு அடிக்ட். ஸோ இது வந்து இல்லாமல் இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஒரு 70 கலோரி வருங்க ஆவரேஜாக. ஒரு கப் நார்மல் கப்புன்னா 70 கலோரி வரும். இதே மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் குறைஞ்சபட்சம் எல்லாருமே வந்து ஒரு 2 இட்லி சாப்பிடுவாங்க. 2 இட்லி சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 150 கலோரி வரும். கண்டிப்பாக ஒரு ஊத்தாப்பம் இல்லை மசால் தோசை, ஏதாவது ஒரு மசால் தோசை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு 400 கலோரி வரும், 400 கலோரி வரும். இதோடு முடிக்க மாட்டோம். இன் பிட்வீன் ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock ஒரு டீ டைம் 11 o'clock பார்த்தீங்கன்னா நம்ம டீ இல்லைன்னா காஃபி இல்லை ஜூஸ், ஏதோ ஒன்று, டீயோ ஜூஸோ ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். நம்ம கம்மியாக வச்சுப்போம், ரொம்பலாம் வேணாம். ஜூஸாக இருந்தாலும் ஒரு 70 வச்சுப்போம். இதே காஃபி டீக்கு இருக்கிற மாதிரி ஒரு 70 கலோரி, இதுவும் ஒரு 70 வச்சுப்போம். ஸோ இது ரெகுலராக ஆஃப்டர்நூனில் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இது கூட சில பேர் வடையெல்லாம் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் நம்ம சேர்க்க வேணாம். நம்ம காமனாக வச்சுப்போம். ரொம்ப வீட்டில் இருக்கிறவங்களை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ லஞ்சு என்னென்னா கம்மியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 200 கிராம் ரைஸ் எடுப்போம். இது கூட பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், மோர் எல்லாமே இருக்கும். வத்த குழம்பு, புளி குழம்பு, யானை குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாம் சாப்பிடுவோம். என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடுவோம். கூட்டு, பொரியல் எல்லாம் இருக்கும் நம்ம சாப்பாட்டில். ஸோ இப்படி சொல்கிறேனே தப்பாக நினைக்காதீங்க, உண்மை தான். இன்றைக்கி எல்லாம் எது கிடைச்சாலும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தான் மனுஷன் மாறிக்கிட்டே இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 200 ரைஸு ப்ளஸ் அடிஷ்னலாக எதை சாப்பிட்டாலும் ஒரு 800 கலோரி நம்ம லஞ்சில் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ட விஷயத்தை செக் பண்ணிங்கன்னா இது 200 கிராம்ங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் ரைஸு 100 கிராமாக இருந்தால் இதில் பாதி வரும். ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக டயட்டுங்கிற விஷயத்துக்குள்ளே போகாதவங்கலாம் ஒரு 200 கிராம் ரைஸுங்கிறது பத்தாமல் எடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்கும். அளவு சாப்பாடாக இருந்தால் இவ்வளோ எடுப்பாங்க. இதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளியில் சுற்றுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ஸு சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 300 கலோரி வரும். இதுக்கப்புறம் இது பத்தாது, எல்லாருக்குமே இது பத்தாது. கூடவே ஒரு போண்டா இல்லைன்னா வடை, ஏதோ ஒன்று போண்டானே வச்சுப்போம். எல்லாம் பார்த்த உடனே அந்த இடத்துல அப்படியே சுட அப்படியே சட்டியிலேருந்து எடுக்கிறத பார்த்த உடனே ஒரு டெம்ட் ஆகிடும். வடை, பச்சி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஒன்று தான் நான் போடுறேன், நிறைய சாப்பிடுவாங்க, நம்ம ஒன்று வச்சுப்போம். ஒரு 70 கலோரி.
இதுக்கப்புறம் டின்னர் ஒன்று இருக்குது. நம்ம பெரும்பாலும் டின்னர்னா ஒரு லைட் ஃபுட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம டின்னரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நூடுல்ஸ் இருக்கும். வெளியிலாம் போயிட்டோம்னா அப்படி தானே நம்ம சாப்பிட்றோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 600லேருந்து 700 வரும். நம்ம வந்து ஒரு 600 போட்டுப்போம். இந்த கலோரி எல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், டோட்டலாக கம்மியாக நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக போட வேணாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2300 சம்திங் ஏதோ வருது. 330 360 வருது. ஆமாம், நம்ம 2360 அவ்வளோலாம் வச்சுக்க வேணாங்க. நம்ம வந்து ஒரு 2200 வச்சுப்போம். சாப்பிட வேண்டியது 1500. ஓப்பன்லேயே வச்சுருந்தோம், பெண்ணு சரியாக எழுத மாட்டேங்குது. 1500 நம்ம கம்மியாக 2200 வச்சுப்போம். அப்போது 700 கலோரி எவரிடே பார்த்தீங்கன்னா 700 கலோரி எக்ஸஸாக நம்ம பாடியில் இன்டேக் எடுத்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணால் கூட ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நான் நடக்கிறேங்க அப்படின்னா கூட மேக்ஸிமம் 500 கலோரி 500 தான் பர்ன் பண்ண முடியும். அப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஒரு 200 கலோரி இருக்க தான் செய்யும். அப்போது நீங்கள் பார்த்து இப்போ சாப்பிட்ற மாதிரி நினைப்போம். நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு 200 கலோரி ஏறும்போது வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். அதனால் இதோட இந்த கலோரி மேட்டரை விட்டுருவோம். இதை அப்படியே மூட்டை கட்டி தூக்கி போடுங்க. ஏன்னா நம்ம எப்படி வந்து லிட்டர்லேயோ இல்லை கிலோவிலையோ சொல்லும்போது ஒரு அளவு தெரியுதோ, அதே போல் இந்த கலோரிக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு எந்த அளவும் நமக்கு தெரியறதில்லை. எதில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஒரு பிக்சராக பார்க்க முடியாது. அதனால தான் பிரச்சனையே. இஷ்டத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கிறோம். அதனால் அதை அப்படியே விட்டுருவோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும், ஒரு பிரியாணி சாப்பிடணும்னா என்ன நினைக்கிறோம், அது ஏதோ ஒரு 800 கலோரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு பற்றி நமக்கு அளவு தெரில சொல்கிறாங்க. அது நம்மளை ஒன்றும் பண்ண அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். 4 பூரி தானே, ஒரு 400 கலோரி சொல்கிறாங்க, என்ன பண்ணிட போகுது, ஒரு நாள் தானே அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடுவோம். நிறைய பேருக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எங்கே போனாலும் அதை வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும். ஒரு 300 கலோரி எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம். இதை விட பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டமுக்கு பேரே எனக்கு தெரியல, அதுக்கு எவ்வளோ கலோரிங்கிறது புரியவே இல்லை. இருந்தால் கூட இதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது, பெரிய கலோரி இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம அத்தனை பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் ஏங்க பார்க்கில் வாக் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வாக் பண்ணுவாங்க, வெயிட்டே குறைஞ்சிருக்க மாட்டாங்க, அப்படியே போன வெயிட்டில் இருப்பாங்க. ஏன் தெரியுமா, 3/4 மணி நேரம் நடப்பாங்க, 300 கலோரியை பர்ன் பண்ணுவாங்க. வாசலில் வந்த உடனே சுட சுட வடை எல்லாம் அங்கே தான் இருக்கும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் போண்டாவே அங்கே தான் வந்து மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறானுங்க. ஏன் தெரியுமா, அவனுக்கு தெரியும் நல்லா சாப்பிட்றவங்க தான் வெயிட் போடுவாங்க, வெயிட் போடுறவங்க தான் பார்க்குக்கு வருவாங்க. ஸோ இங்கே வர்றவங்க எல்லாம் சாப்பிட்ற ஆள், இங்கே வாசலில் நம்ம சுட சுட அந்த ஸ்மெல்லை காமிச்சா இழுத்துடலாம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அது கரெக்டாக அவன் நினச்சதும் நடக்கும். நம்ம அங்கே மட்டும் போய் சாப்பிட்றது கிடையாது, வீட்டுக்கு வேறு பார்சல், ஃபேமிலிக்கும் காலையில் போகிறோங்க. எதுக்காக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கோலே இல்லாமல் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதை திரும்ப அப்படியே ஃபுல்லாக போண்டா வடையோடு சாப்பிட்டு அதை காம்பன்சேட் பண்ணுறதோடு இல்லாமல் அதை விட 100 கலோரி எக்ஸ்ட்ரா காலையிலேயே ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஹோல் டேக்கு ஃபுட்டு சாப்பிட்றோம். இதெல்லாம் தவிர்த்தா பார்க்கில் நடக்கிறவங்களாம் சூப்பரான ஃபிட்னஸாக இருப்பாங்க. எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ஓடுவாங்க, அவ்வளோ வாக் பண்ணுவாங்க, வேர்த்து விறுவிறுத்து நடப்பாங்க. இவங்கள மாதிரி நம்ம ஆகிட்டா போதுண்டாங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் வெளியில் வந்தவொடனே அங்கே ஆக்டிவிட்டியே வேறு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணுங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் வந்து இதுக்கப்புறம் வேறு மாதிரியாக யோசிக்கணுங்க. நீங்கள் நார்மலாக இது வரைக்கும் நம்ம எப்படி யோசித்தோம் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. ஒரே ஒரு 5 rupeesல ஒரு லேஸ் பாக்கெட் லேஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 ஸ்டெப்ஸ் நடக்கணுங்க. 4000 ஸ்டெப்ஸ் நடந்தால் தான் அதை பேர்ன் பண்ண முடியும். அதாவது 3 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க, 3 கிலோமீட்டர் நடக்கணும். ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு டைரி மில்க் சாக்லேட் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 5500 ஸ்டெப்ஸ் நடக்கணும். 4 கிலோமீட்டர் நடக்கணும். 4 வடை தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சாப்பிட்றோம். 4 வடை, இதுக்கு எவ்வளோ தெரியுமா நடக்கணும், நீங்கள் 7000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். 5 கிலோமீட்டருங்க, கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடக்கணும். ஒரு பிளேட்டு பானிபூரி, எங்கே போனாலும் பானிபூரி, ரோடு ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி சாட் ஐட்டம் இல்லாத ரோடே கிடையாது. இன்னும் வீடெல்லாம் வந்துடும் போல் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பானிபூரி
ஒரு பிளேட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். எல்லாருக்கும் தெரியும் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டமாக இருக்குங்கிறது தெரியும். இதை முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் நீங்கள் நடந்தால் தான் இந்த 10,000 ஸ்டெப்ஸ் வரும். இதுக்கே இப்படின்னா நம்ம ஒரு கல்யாண ரிசப்ஷனில் உட்காந்து சாப்பிட்றோம், மேரேஜ் ரிசப்ஷனில் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சாப்பிட்றோம். எவ்வளோ ஸ்டெப்ஸ் தெரியுமா நடக்கணும்? குறைஞ்சபட்சம் 20,000 ஸ்டெப்ஸ் நடந்தால் மட்டும்தான் அந்த டேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் நடக்க முடியுமா? எல்லாரும் வீட்டுக்கு போகிறதே போராட்டமாக இருக்கும். அவ்வளோ டயர்டாக இருப்போம், போய் சாப்பிட்ட வேகம் படுத்துருவோம். ஒரே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா 300 கலோரிங்க. என்ன நடக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட 3000 ஸ்டெப்ஸுக்கு மேலே நீங்கள் நடக்கணும். ஆனால் கல்யாண வீட்டில் ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு 3 வாங்கி சாப்பிட்றோம். அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்டாக நிறைய ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆகி நல்ல ஒரு காம்பினேஷன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குலோப் ஜாமுனை வேறு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. எவன் கண்டுபிடிச்சானே தெரியலங்க இந்த காம்பினேஷனை. எனக்கு அப்படியே கோவமாக வரும், எரிச்சலாக இருக்கும். இதை சொல்கிறத பார்த்த உடனே உங்களுக்கு ஏன் மேலே கோவமாக வரும், எரிச்சலாக உங்களுக்கும் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் மாறுற வரைக்கும், ஹெல்த்தியாக வர்ற வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு 5 ரூபாய் லேஸ் சாப்பிட்டா 4000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதுக்கு சாத்தியமா முடியுமா? உங்களால் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க. ஒரு பொருளையும் இனிமேல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதை கலோரியாக பார்க்காதீங்க. அந்த கலோரி மேட்டர் தூக்கி போட்டுருங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புரியாது. ஆனால் அதை ஸ்டெப்ஸாக பாருங்கள். நீங்கள் ஒரு காஃபி குடிக்கிறீங்களா, அந்த காஃபிக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்னு யோசிங்க. ஒரே ஒரு மில்க் ஷேக் குடிக்கணுமா, எவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்னு யோசிங்க. ஒரே ஒரு பூரி சாப்பிடணுமா, எவ்வளோ பொங்கல் சாப்பிடணுமா, எவ்வளோ ஸ்டெப்ஸ் யோசிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் நடந்து உங்கள் கால் தேஞ்சு போகிற அளவுக்கு நடக்கணும். அவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இதை நம்ம நடக்காததுனால தான் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நம்ம எக்ஸசைஸும் வாக்கிங்கும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இஷ்டத்துக்கு சாப்பிடவும் முடியாது. நம்மளால் முடியாத அளவுக்கு எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம இன்டேக் சாப்பிட்டுட்ருக்குறோம். அதை குறைச்சா மட்டும்தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும், ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அத்தனை பேரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இஷ்டத்துக்கு சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கொஞ்சம் இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால, அவங்களையும் நம்ம கூட ஃபேமிலியில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக உங்கள் மனசில் என்ன தோணுச்சோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.